அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான சாட்டை துரைமுருகனை கைது செய்த திருச்சி காவலர்கள் இது குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில ஒரு சிறந்த பேச்சாளராகவும் ஒரு சிறந்த யூடியூபராகவும் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனை பார்த்தீங்கன்னா தற்போது திருச்சி காவலர்கள் கைது பண்ணியிருக்காங்க. குற்றாலத்தில் தங்கியிருந்த சாட்டை துரைமுருகனுடைய ஹோட்டலுக்கே சென்று சாட்டை துரைமுருகனை கைது பண்ணியிருக்காங்க காவலர்கள். இதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து நிர்வாகிகள் கேட்கும்போது தான் சாட்டை துரைமுருகனை காவலர்கள் எதனால கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சாட்டை துரைமுருகனை கைது பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை கேட்டிருக்காங்க அப்படின்னு என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இறுதியாக விக்கிரவாண்டி தொகுதியில் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அதிமுகவால் எழுதப்பட்ட ஒரு பாடலை பாடி காட்டியிருக்காரு அப்படின்னும், இந்த பாடல் நேரடியாகவே கருணாநிதியை இழிவுபடுத்தும்படியாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால இனிமே இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலையும் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பலமுறை திமுக கட்சியால் பாதிக்கப்பட்ட சாட்டை துரைமுருகன் மீண்டும் சிறைக்கு செல்வார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிறையில் பல்வேறு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த சாட்டை துரைமுருகன் மீண்டும் கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளால் கொஞ்சம் கூட ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதனை அடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே பாடிய ஒரு பாடலை தானே தம்பி பாடி காட்டினா அதுக்கு எதுக்கு அவனை கைது பண்ணிருக்கீங்க அப்படின்னும், இந்த பாடலை அப்போ தயாரிச்சதே அதிமுக கட்சிக்காரங்க தானே, அவங்களே கைது பண்ணல அப்படின்னு அதிரடியான நிறைய கேள்விகளை பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை பாடுனால நீங்கள் கைது பண்ணிடுவீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பிலே சீமான் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை பாடியும் காட்டியிருக்காரு. முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சவாலை விட்டுருக்காரு. பொதுவாகவே திமுக கட்சி குறித்த அவதூறான பாடல்களில் அதிமுக கட்சிக்காரங்க பாடுறதும், அதற்கு பிறகு அதிமுக குறித்த தவறுதலான பாடல்களை திமுக கட்சிக்காரங்க பாடுறதும் ரொம்ப இயல்பாக இருக்கும்போது பிற கட்சி நபர்கள் அதை செஞ்சால் ஏன் இவங்க வன்மத்தை கக்குறாங்க அப்படின்றது தான் அனைத்து தரப்பு மக்களாலுமே தற்போது எழுப்பப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கு. சாட்டை துரைமுருகனுக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஆளுமை இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் தொடர்ச்சியாகவே அவர் வீடியோக்களை திமுக கட்சி குறித்தும் திமுகவுடைய ஊழல்கள் குறித்தும் திமுகவில் செய்யக்கூடிய தவறுகள் குறித்தும் பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு மறைமுக நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சாட்டை துரைமுருகனை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சாட்டை துரைமுருகனுடைய கைது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.